எனக்கா பிஸியா? இல்லை, ஜிஎம்ஆர் அடுத்து பண்ண போகிற ஸ்கிரிப்ட். இதில் நானும் நடிக்க போகிறேன். செகுவேரா கதையை நாம ஏன் படமா எடுக்கக்கூடாது? அவரோட கதையை இதுக்குள்ள கொண்டு வாங்க. சண்முகம் சார், மக்களுக்கு பிடிச்ச கருத்துள்ள கதையா மாத்துங்க. கவிஞரே, பாடல் வரிகள் நல்ல வீரியமா இருக்கணும். சக்தி வா. படிச்சுட்டேன், நல்லா இருக்கு. அந்த வசனத்துக்கெல்லாம் பாராட்டுக்குரியவர் இவர்தான், சண்முகம். வணக்கம்மா. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் அந்த ராஜா கேரக்டர் அவரோட மகுடத்தை உங்களுக்கு சூட்டி உங்களை ராஜாவாக்கிடுறாரு. ஆமா, நான் சொன்னல சார், மக்களுக்கு இந்த சீன் பிடிக்கும்னு. இல்லை, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஜிஎம்ஆரை மறுக்கவே முடியலனாலும் அவரும் என்னை மறுக்க மாட்டார் என்பதில் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. மணிமாறா, இனி நீயே இந்நாட்டின் மன்னன். இதோ உன் அரியாசனம். மகுடத்தை சூட்டிக்கொள். இந்த அரியாசனத்தை என்னால் ஏற்க முடியாது. எனது யுத்தம் அரசனுக்கு எதிரானதல்ல, இந்த அரியாசனத்துக்கு எதிரானது. இது மக்கள் சக்தி ஆள வேண்டிய நாடு, எந்த தனிநபரின் சொத்தல்ல. மக்களை ஆளும் மன்னனை மக்களை தேர்வு செய்ய வேண்டும். நாம் இருவரும் இணைந்து, மக்களுடன் இணைந்து மக்களுக்கான மக்களாட்சியை உருவாக்குவோம். மணிமாறன் வாழ்க, மக்களாட்சி வாழ்க. மணிமாறன் வாழ்க, மக்களாட்சி வாழ்க. மணிமாறன் வாழ்க, மக்களாட்சி வாழ்க. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அன்பா பண்ணாங்கல்ல? என் யோசனை கேட்டதுக்கு நன்றி. நன்றியா? எனக்காக நீ சொன்ன யோசனை இது. புத்திசாலியை விட பெரிய ஆள் யார் தெரியுமா? புத்திசாலியோட பேச்சை கேட்டு நடக்கிறவன் தான். நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். எனக்கா பிஸியா? இல்லை, ஜிஎம்ஆர் அடுத்து பண்ண போகிற ஸ்கிரிப்ட். இதில் நானும் நடிக்க போகிறேன். அவரே அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. எப்படி இருக்கு? குறி தப்பலை. அப்படின்னாக்கா என்ன அர்த்தத்தில் சொல்ற? ஜிஎம்ஆர் நடிகர் மட்டும் இல்லை, அரசியல்வாதியும் கூட தான். ஜிஎம்ஆரோ அவர் கட்சிக்காரங்களும் எனக்கா இது? பிடி. சினிமாவை வந்து அரசியல் சொல்றதுக்கும் பிரச்சாரத்துக்கும் யூஸ் பண்றாங்க. அது இதுல நல்லா ஒர்க் ஆயிடுது. நான் கண்டிப்பா சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ. அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக போறாரு. மிஸ்டர் ஜிஎம்ஆர், கவனம். இந்த கால் சரியானதுல என்னோட பிரார்த்தனைக்கும் பங்கு இருக்கு. ஜிஎம்ஆரோட 2-3 படம் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. அவர் இருக்க நான் எதுக்கும் கவலைப்பட தேவைப்பட்டதே இல்லை. அப்படியே ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருந்தது. ஜிஎம்ஆர் நெருக்கமான காட்சிகளை திரையில காட்ட விரும்ப மாட்டார். அவர் படத்துல எப்போதும் பெண்களிடம் மென்மையானவரா, கண்ணியமானவரா, அவங்க கிட்ட இருந்து சற்று விலகியே தான் இருப்பார். பெண்கள் தான் அவரை கண்டு மயங்குவர். ஆனா எப்படியோ அந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் கோட்பாடு மீறாம இருக்கும் காதல் காட்சியில கூட உணர்ச்சி அனல் வீசும். கேமராலையும் அது தெளிவா வெளிப்படும்.
கேமரா இல்லாதப்போ அவரை கண்டு மயங்கிய இளம் பெண் நான் தான். சாரி சார், சாரி. ஒன் மோர். ஓகே சார். ஒன் மோர். ரெடி சார்? கிளாப் அவுட். சவுண்ட் ஆக்ஷன். நிச்சயமா உங்களுக்கும் இப்படி சில தருணங்கள் இருந்திருக்கும். பின்னோக்கி அந்த காலத்தை நினைச்சா அவங்க கொடுக்க முடிஞ்சது ரொம்பவே குறைவா இருந்தாலும் ஏன் ஒருத்தர் பத்தி அப்படி எண்ணினோம்னு தோணும். அந்த நேரத்துல அது மலை மாதிரி தெரிஞ்சிருக்கும். சக்தி, கீழே ஜிஎம்ஆர் கார் வந்திருக்கு. செக்மேட்கா. சக்தி, ஜாக்கிரதை. எல்லா காரணங்களையும் தாண்டி எப்படி நம்மளை நாமே தொலைக்கிறோம். யாரை பத்தி சாதாரணமா எதுவுமே நினைக்க கூடாதோ அவரை பத்தி ஏதோ தோணுச்சுன்னா அது எதனால? வயசா, காலமா, சூழ்நிலையா, இல்ல அவரா? கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலேயும் சிறந்ததாக இருக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை. சந்தோஷம்னு கேட்டால் தெரியல, ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமாக இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தி அதுதான். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமாவும் அரசியலும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமானவ சக்தி. எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க.